எங்க வேட்டவேலை காலையில் நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்ல மறந்துட்டேன், இவங்க 2 பேரும் என்னுடைய கூட்டாளிங்க. எங்க வேட்டவேலை ஜமீன் இருக்குல்ல, அது ரொம்ப பழசு. ஏன் அத பழசுன்னு சொல்றேன்னா, கோட்டைக்கு வெளியே இருந்து பார்த்தா 2 விஷயம் தான் தெரியும். நான் தான் முதல் சொல்லுவேன், அது கருங்கல்லால கட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, அது வெள்ளையெல்லாம் அடிச்சு அங்கங்க பாசி படிஞ்சிருக்கும். அந்த 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு ஆளே மிரட்டுற அளவுக்கு பெருசா இருக்கிற பழ மரங்க. அப்ப என்னென்ன, அந்த மரத்தை மாதிரி பெருசா இருக்கிற ஒரு கோயிலு. அது மட்டும் இல்ல, அங்க ஊரே உள்ள வச்சு போட்ட அளவுக்கு பெரிய இரும்பு கதவு ஒண்ணு இருக்கு. அது ஒரு 5 நிமிஷம் திறந்து கூட எங்க சேரி ஜனங்க யாருமே பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த கோட்டைக்குள்ள பெரிய சாரட்டு வண்டி, அப்புறம் குதிரைங்க, நாய் அங்க கொடூரமா ராட்சசத்தனமா ஆளையே மறட்டுற அளவுக்கு நாயெல்லாம் காவலுக்கு போட்டிருக்காங்களாம். அந்த ஜமீன் கோட்டை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் எங்க காலனி. அதுலயும் எங்க காலனில கொச்சி வீடுதான் எங்க வீடு. ஆனா இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. ஆனா அது இப்ப இல்ல, மழை எல்லாம் பேஞ்சு பெரிய மண்மேடு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ எங்க வீடுதான் கடைசி வீடு. சொல்ல மறந்துட்டேன், எங்க தெருவுல வகைராவுக்கு வகைரா பிரிவு போட்டு பெருசா அமுசமா மாரியாத்தா கோயில் ஒண்ணு கட்டி வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துலதான் வேதக்கார தெரு இருக்கு. அந்த வேதக்கார தெருவில் இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் எங்க காலனியில் இருக்காங்கல்ல அண்ணாங்க, அவங்கதான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வேதக்கார அண்ணங்க எங்க தெரு அக்காக்களே கட்டிக்கிட்டாங்க. இவ்வளவு எங்க அக்காவை கூட அங்கதான் கட்டி விட்டுருக்காங்களே. இப்படிதான் நாங்க எல்லாரும் பொண்ணுமா ஒன்னா இருப்போம். அப்புறம் அதோ தெரியுது பாரு கோயில், மாரியாத்தா கோயில். அதுக்கு தெற்கு பக்கம் தான் அதோ தெரிஞ்சு பாரு மேடை. அது எங்க அப்பா கட்டினது. அந்த மேடையில் தான் எங்க காலனி ஆளுங்க எல்லாம் ராத்திரில பார்த்து தூங்குவாங்க. அது மட்டும் இல்ல, அங்க எப்ப பார்த்தாலும் கதை தான் பேசின்னு இருப்பாங்க. என்ன கதை? அதுல என்ன, எப்ப பார்த்தாலும் சிங்கார குளத்து கதை தான் பேச்சாவே இருக்கும். அந்த குளத்துக்கு தண்ணி இல்ல, தண்ணி அது எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, அதோ அந்த மலை தெரிஞ்சு பாரு, அந்த மலையில இருந்து வருதா இல்லனா பூமிக்கு அடியில ஊத்து இருக்குல்ல, அந்த ஊத்துல இருந்து வருதான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இந்த ஊர்த்தர் பொம்பளைலாம் கூட அந்த மலையில இருந்து வர தண்ணியில தான் குளிப்பாங்களாம். அந்த தண்ணி தான் சிங்கார குளத்துக்கே வருதுன்னு பேசிக்கிறாங்க. அந்த ஊர்த்தருக்காரங்க அந்த குளத்துக்கு காவலுக்கு ஆள் போட்டு குளத்தை மாசு மாதிரி தீட்டுப்படாம பாத்துக்கிறாங்க.
ஆனா அந்த காவலாளர்களுக்கெல்லாம் வேலையை வைக்காதபடி நம்ம காணில இருந்து யாருமே ஏன் ஒருத்தர் கூட அந்த குளத்துல இறங்கி ஒரு கைப்பிடி தண்ணி கூட குடிச்சதே இல்லையா. ஏய் அதை விடுறா, எங்க மாமா சொன்னாரு இந்த ஊர்த்தூர் நயினார் வீட்டுல விறகு புழக்க வேலைக்கு போனப்ப மத்தியானம் சாப்பாட்டுக்கு 2 சொம்பு சிங்கார குள தண்ணி குடிச்சதாவும் அதுக்கப்புறம் வாய்க்கு உனச்சா எதுவுமே கேட்கலன்னு சொல்லுவாரா. டேய் அந்த தண்ணி எப்படி தெரியுமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதோ எள்ளி மரம் இருக்குல்ல, அதுல இருக்கிற எள்ளி மாதிரியே டேஸ்டா இருக்குமா. நம்ம அந்த குளத்தையே இன்னும் பார்த்தது இல்ல, இதுல எப்படி அந்த தண்ணியை குடிக்கிறது? டேய் நீ வேறடா, அந்த குளத்தை பத்தி கேட்டினாவே இந்திரா காந்திய பார்த்த மாதிரியும் அடுத்து காமராஜரை பார்த்த மாதிரி அந்த குளத்தை பார்த்தது யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு வந்தா சொல்லுவாங்களே. அப்போ அந்த தண்ணியை நம்மளால குடிக்கவே முடியாதாடா. சரிடா அதை விடு. எங்க வேட்டை ஒரு ஜமீன் இருக்குல்ல, ஜமீன் அதை சுத்தி வெறும் மலைகளாவே தான் இருக்கும். அந்த மலையில தான் நான் எப்பவுமே விளையாண்டு இருப்பேன். சரி நாங்க எல்லாம் அங்கதான் விளையாண்டு இருப்போம். அந்த மலை மேல இருந்து பார்த்தா எங்க காலனில இருக்கிற எல்லா வீடுகளும் தெரியும். அதோ தெரிந்து பாரு எங்க வீடு. ஆமா ஆமா ஆமா. இங்க இருந்து பார்த்தோம்னா வேலைக்கு போறாங்கல்ல எங்க அப்பா, இவங்க அப்பா, இவங்க அம்மா எல்லாரும் தெரியுவாங்க. ஆமாடா அதோ வேலைக்கு போறாரு. அப்போ வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வா போய் வரப்போ நான் போல பறிச்சுட்டு போய் வேலைக்கு போயிட்டு வரும்போது பொய்யா பழம் பறிச்சுட்டு மாமாய் வீட்டுல அந்த காசு இருக்கு, சீக்கிரம் மாமாய். இப்படி நாங்க கூப்பிடுறது அவங்க காதுல விழுமோ விழாதோ, கேக்குமோ கேட்காதோ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த மலையில இருந்து ஒரு நாள் ஒரு விஷயம் பார்த்தேன். நம்ம ஆண்டா இருக்காருல, ஆண்டா அவருடைய தோட்டத்துல 2 மாட்டுக்கு பதிலு 2 மனுஷங்களை பூட்டி உழுதுட்டு இருந்தாரு. எப்படி தெரியுமா அதுவும் உழுதுட்டு இருந்தாரு? பெரிய கயிறு ஒண்ணு குடிச்சிக்கினாரு, பெரிய சாட்டை குச்சி. அந்த 2 பேரையுமே தம்மா திம்மி போட்டு அடிச்சுக்கிட்டாரு. முடியல அது யாருன்னு கிட்ட போய் பார்த்தனா அது வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. அந்த காட்சியை பார்த்ததுல இருந்து நான் தினம் எப்படி அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு வருவாரா? வந்த உடனே எங்க அம்மா உப்பு கல்லால ஒத்தனை கொடுப்பாங்க. அப்ப எங்க அப்பா வலி தாங்க முடியாம கத்துவாரு. எங்க சேரியில இருக்கிற எல்லாருக்கும் இதே நிலைமை தான். எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, எங்களை காலங்காலமா படிக்க விடாம இப்படி சாப்பாட்டுக்கும் தண்ணிக்குமே எங்களை கையாந்து வச்சுட்டாங்க இந்த ஆண்டைங்க. ஆனா எங்க ஆண்ட வீட்டுக்கு போறதுன்னா அது ஒரு எனக்கு தனி சந்தோஷம் தான்.
ஏய் வாடா, ஆண்டை வீட்டு வர போயிட்டு வருவோம். ஆண்டை வீட்டுக்கா? ஹை ஜாலி. என்னடா ரொம்ப நாள் அவன் ஆளே காணோம்? வயக்காட்டுல வேலை இருந்துச்சாண்ட, அதான் வரல. வயக்காட்டுல வேலை கிடக்குண்டா, அதுக்காக வீட்டு வேலை யார் பார்க்கறது? அம்மா கூட உன்னை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஏமா அது வயக்காட்டுல வேலை இருந்தாங்களா? நம்ம வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு, அதை நீ வந்து பார்த்துக்கலாம்ல. சரி சரி சரி. என்ன எத்தனை நாளா வராம இருந்தா எப்படி? இங்க கிடக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? சரி, அவனுக்கு சாப்பாடு மீதி இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடு. ஏண்டா இந்த பையன் யாரு? ரொம்ப நாளை பார்த்த மாதிரியே தெரியலையே. ஆண்ட மகன் ஆண்ட. ஓமா வேணாம், குழந்தைய பார்த்தது நல்லா வளர்ந்துட்டான். ஏண்டா இவன் உனக்கு வயவேலைக்கெல்லாம் உதவியா ஒத்தாசையா இருக்கானா? இல்ல ஆண்ட, அவன் அடிக்கான், பள்ளிக்கூடம் போறான். அடிச்சு என்னடா ஆக போகுது? காசு வேணுமா கிடைக்கும். வயக்காட்டு வேலை பார்த்தாது ஏதாவது பிரயோஜனமா இருக்குல்ல? இதாண்ட, நான் தான் 4 எழுத்து படிக்கல, இப்படி காடு வயல்னு நடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என் புள்ள இருக்கக்கூடாது ஆண்ட. ஒரு 4 எழுத்து படிச்சு ஒரு நல்ல காத்தாடி கடையில் உட்காந்து வேலை பார்க்கணும் ஆண்ட. ஓ, அதான் ஆண்ட என் ஆசை. ஓஹோ, படிக்க வைக்கிறியாகும். படிக்கட்டும் படிக்கட்டும், சாப்பிடும் குடு குடு. சரி, ரெண்டு பண்ண வச்சிருக்கியா? இருக்குமா. சாப்பிட்டுதான். சரிங்க ஆண்ட. அம்மா, இது சிங்காரக்குள்ள தண்ணியா? ஆமா ஆமா. ஏய், சிங்காரக்குள்ள தண்ணியா? இத போல குடி, குடி புள்ள குடி, புள்ள குடி. நம்ம ஊருக்காரன் சொல்ற மாதிரியே எள்ளி மாதிரியா இருக்குப்பா இந்த தண்ணி. இந்த பூரியை சாப்பிட போது தான் பூரியை சாப்பிடாடே. இது என் பையன் சின்ன பையன் அப்போ போட்ட பேண்ட் சட்டையெல்லாம் இருக்குடா. சரிங்க. இது அவன் வளர்ந்துட்டாங்க, இப்ப அவனால போட முடியல. அவன் பையனுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கொடுக்குறதெல்லாம் போட்டு விட்டோம். சரிங்க. ஏய், பேண்ட் சட்டை இருக்கா? ஆண்ட கொடுத்தாங்க. போடு போடு போடு. சரிப்பா சரிப்பா. ஆண்ட, எனக்கு கொஞ்சம் காட்டுல வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். என்ன முதல்ல சொன்னல, இங்க இருக்க வேலையை பார்த்துட்டு அப்புறம் போலாம். அதான்டா, நம்ம தோட்டத்துக்கு நிறைய வேலை கிடக்குடா, அதெல்லாம் முடிச்சுட்டு போ. வா வா. சரிங்க ஆண்ட. எங்க ஆண்ட வீட்டுக்கு போனேன் இல்லையா, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்க ஆண்ட வீட்டுல இட்லி, பூரி, பாயாசம், அப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம் எல்லாம் போட்டாங்க. நிறைய சாப்பிட்டோம். அது மட்டும் இல்ல, எங்க ஆண்ட அவர் பையன் போட்டிருந்த சட்டை, அப்புறம் பேண்ட் எல்லாமே குத்தாரு. எல்லாமே தபாரு இதான் போட்டுக்கிறேன். ஆனா இங்க கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது, பரவாயில்ல, நானு தச்சு போட்டுக்கிறேன். ஆனா இந்த சட்டையை நான் போட்டுன்னு எங்க தெருல பொண்ணு வச்சுக்கோ, நீ ராசா கணக்கா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க பசங்க எல்லாம். ஒரு நாள் எங்க காலனிக்கு குடுகுடுப்பக்காரன் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்களே பாருங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, நல்ல காலம் இருக்குது. எண்ணி 16 நாள்ல ஊருக்கே ஒரு பெரிய கேடு வரப்போகுது. அதுவும் ஊரே தீ பிடிச்சி
எரிய போகுது. இத நான் சொல்லல, தேவி சக்கம்மா சொல்றா. நல்ல காலம் இருக்குது. இப்படிதான் இந்த குடுகுடுப்பக்காரன் பேச்சை கேட்டு 16 நாள்ல எல்லாம் அழிஞ்சு போயிடுன்னு சொல்லி வீட்டுல இருந்த ஆடு மாடு கோழி பண்டை பாத்திரம் எல்லாத்தையும் அழிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. 16வது நாள் பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் என்ன, எப்பவும் போலதான் பக்கத்தூர்ல ஆடு சாமியார்னு ஒருத்தர் இருக்கா, அவனை பார்க்க போனாங்க. அவனை பார்க்க போறதுக்கு முன்னாடி அவனை எப்படியெல்லாம் எங்க ஐடியா மாமா ஏமாத்தினாரு உங்களுக்கு தெரியுமா? ஓ ஆமா இல்ல, உங்களுக்கு எங்க கில்லாடி மாமா பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ அவர் ஒரு மாட்டை அடிச்சு சாப்பிட்டு பக்கத்தூருக்காரங்க எப்படி ஏமாத்தினாரு தெரியுமா? நீங்களே பாருங்களேன். அது மட்டும் இல்ல, எங்க காலனில அதிகம் பச்சவரு ஒரே ஆளு அவர் தான். 3வது பேரையும் பச்சிக்கிறாரு. நீங்களே பாருங்க. கருப்பா, 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 எங்கடா போன கருப்பா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என் மாடு பேரு கருப்புங்க. 2 நாளா என் மாட்டை காணுங்க. நானும் 4-5 ஊரு தேடி பார்த்துட்டு வந்துட்டேங்க. எல்லாரும் இந்த ஊர் பக்கம் சொல்றாங்க. கருப்பா, கருப்பா, கருப்பா. நானு கருப்பனை கொள்ளையில கட்டி வச்சுட்டு உள்ள போய் புண்ணாக்கு எடுக்கலாம் போயிட்டு வந்தேங்க. ஆனா எந்த புண்ணாக்கு பேராவது தெரிவித்தாங்க. இல்லைன்னா அந்த மாடை அத்து விட்டு ஓடிடுச்சான்னு தெரியல. கருப்பா காணுமே. கருப்பா, 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 கருப்பா. ஐயா, என் மாடை பாத்தீங்களா ஐயா? ஐயா, எல்லாரும் இந்த ஊர்ல வந்து சொன்னாங்கய்யா. உங்க யோசிச்சு சொல்லுங்கய்யா. என் மாடை பாத்தீங்களா ஐயா? மாடா பார்க்கலையே. ஐயோ, எப்படி சொல்ற? அடிச்சு தெரிஞ்சு வந்து அட்ரஸ் கேட்கிறாரு மாடை. ஐயா, என் மாடு நல்ல மாடுங்க. சேனை விட்டு போயிடுச்சு ஐயா. இந்த ஊர் பக்கம் வந்ததா சொன்னாங்கய்யா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கய்யா. பார்த்தாலும் பாவமா இருக்கு, கொஞ்சம் அடையாளத்தை சொல்லு. ஐயா, என் மாடு பேரு கருப்புங்கய்யா. அது நிறமும் நல்லா கருப்புதாங்கய்யா. நல்லா உயரமா, மட்ட சாட்டமா, கொம்பு 2 மடந்து நல்லா அழகா இருக்குங்கய்யா. வால் நீளமா. ஆமாங்கய்யா. பட்டுக்காலுக்குள்ள வெள்ளையா பட்டையா? அதேதாங்கய்யா. ஆமாங்கய்யா, அதேதாங்க. பாத்துக்கலையா? பார்க்கலையா? அடையாளத்தை சரியா சொல்றாரு, ஆனா பார்க்கலங்கிறாரு. ஐயா, ஊர்ல என்ன நடந்துட்டு தெரியாம நீங்க வந்து மாட்டை பாருங்க சொல்லிருக்க. என்ன நடந்துட்டு வாந்தி பேதி, வாந்தி பேதி ஊரே கொத்து கொத்தா செத்துட்டு நீ வந்து மாட்டை பானோம். காலராவாங்கய்யா? ஆமாயா. மாடு வேணுமா உசுறு வேணுமா? மாடு. மாடு வேணுமா உசுறு வேணுமா? மாடு. மாடு வேணுமா உசுறு வேணுமா? மாடு வேணுமா உசுறு? மாடு வேணுமா உசுறு? மாடு வேணுமா? பாத்தீங்களா எங்க கில்லாடி மாமா எப்படி நடந்துகிட்டாருன்னு? இதே போலதான் ஆடு சாமியாருக்கும் ஒரு பாடம் ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்காரு. அதே நீங்களும் என்னன்னு பாருங்க. சாமி சாமி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு ஒரு குரு இருக்காரு சாமி. இன்னும் 16 நாள்ல இந்த ஊருக்கு எதாவது கெடுதல் வரப்போன்னு சொல்லிருக்காங்க சாமி. இன்னைக்கு 16 நாள் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு சாமி. நீங்க தான் ஒரு நல்ல வழி காட்டு சாமி. ஆத்தா குறி சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஆடு கறி கொடுக்கணுங்களா? என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? சாமி, 16 நாளா ஊர் அழிய போகுதுன்னு
ஆடு மாடு கோயெல்லாம் அடிச்சு தின்னுட்டவா சாமி. இப்ப ஆடு கேட்டா எங்க சாமி போவோம்? நான் பக்கத்து வீட்டு கூட பக்கத்தை தரமாட்டேன். இதுல 3 உண்டாக்கையே முக்கி நானே தின்னுட்டேன் சாமி. அண்டா நல்லா கழுவி கொடுத்துருக்காங்க. பாவம் பண்ணிட்டீங்கடா, பாவம் பண்ணிட்டீங்க. ஐயோ ஆட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றோம். ஆட்டுக்கு ஏற்பாடு பக்கத்துல தான் ஒரு ஆறு கிடைக்க என்ன கில்லாடி கிட்ட ஐடியா கொடுத்தீங்க. ஆடு வரலன்னு வையே, அது வந்துருக்காமே ஊரே எரியும்டா அப்படி சாமி ஆடு கிடைச்சிட்டா தீர்வு கிடைச்சிரும்ல. அப்ப திரும்பி கிடைச்சிருடா, திரும்பி கிடைச்சிரும். ஆடு வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா. நல்லா கேடா ஆடுது, பாதல வச்சுக்கிறதா. இந்த ஆடு வாடாடா. ஆடு இந்த ஆத்தா ஏத்துக்க மாட்டாடா. ஆடே குறையாதா இருக்கு. வேணாட்ட கொண்டா. இந்த சாமி இந்த ஆட்டை ஏன் தெரியுமா வேண்டாம்னு சொல்ற? இந்த ஆடை இந்த சாமியோட ஆளப்பா. பாத்தீங்களா எங்க ஐடியா மாமா எவ்வளவு சாமர்த்தியமா அந்த சாமி புழுகுனி சாமின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சாருன்னு. மாட்டியா இங்கே இப்படிதான் நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா இப்படி கோழி எல்லாம் பிடிச்சி மூடி வச்சுட்டு அப்புறம் விளக்கு பொருத்தி வச்சுட்டு இருப்பேன் வீட்லயே. எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு ஆண்ட வீட்டுல வேலை செஞ்சுட்டு வரப்போ ஏதாவது சாப்பிட கொடுத்தா எடுத்துட்டு வருவாரு. சில நேரம் எதுவும் எடுத்துட்டு வர மாட்டாரு. எங்க அம்மா ஆனா விறகு வெட்டி எடுத்துட்டு போய் காட்டுல வெட்டி எடுத்துட்டு போயிட்டு சந்தையில போடுவாங்க. போட்டுட்டு அது வர காசுல தான் ஏதாவது கஞ்சி கிஞ்சி செய்வாங்க. சில நேரம் அது கூட இருக்காது. ஆனா வரவில்லை யாராவது எதுனா கொடுத்தா முந்தானிலே முடிஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு இந்தா கண்ணு சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. சில நேரம் வெறும் தண்ணி குடிச்சிட்டு நான் வீட்டுல அப்படியே படுத்துக்குவேன். சாமி கண்ணே சாமி கண்ணே கண்ணே அதுக்கு சாப்பிடுறாங்க. கரும்பா கரும்பு உனக்குதான் சாப்பிடு சாப்பிடு. நான் விறகு வெட்ட மலை மேல ஏறி போனேன். மேலிருந்து பாக்குறச்ச நம்ம ஊரு அவ்வளவு அழகா இருந்துச்சு ராசா. ஆனா எங்க அப்பா தாத்தா நினைவுதான் வந்துச்சு. 啊。 சாமி 啊。 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 啊。
தண்ணி நமக்கானதான் மாத்தணும்னு நினைச்சவரு. இந்த கரும்பை வச்சு நான் இப்போ விளையாட போறேன். இதுதான் இப்போ எனக்கு வெயிட் லிஃப்ட். இதை நான் பைக்காவும் யூஸ் பண்ண போறேன். இது யாருன்னு தானே பாக்குறீங்க? எங்க பக்கத்து வீட்டு அக்கா, சண்டைக்காரி. ஆனா அவங்க வீட்டுக்காரன் தொடப்ப குச்சி மாதிரி இருப்பான். எங்களை விட வசதி கொஞ்சம் கம்மி தான். ஆனா அந்த அக்கா கையில மாட்டினா அவன் நிலைமை போச்சு. அவ்வளவுதான், அடி போட்டு பின்னிடுவாங்க. நடந்தது எதையும் பார்க்கலையே. ஆமா, என்ன நடந்துச்சு? இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு தெரியுமா? நண்பர்கள். நண்பர்கள்லாம் சாதாரண நண்பர்கள் இல்ல. இந்த பழைய படம் ஒண்ணு, உயர்ந்த மனிதன் படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? இந்த சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜ் மாதிரி அப்படி ஒரு நண்பர்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் நன்று போல் இன்பமா இல்லையே நண்பனே. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா எங்க வேட்டை வளத்துக்கு போய் ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துன்னு வந்துருவாங்க. இப்படி இருக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான். இவங்க நட்பு இவ்வளவுதான். அம்மா, நீ அஞ்சாப்பு முடிச்சுட்டேல? பக்கத்து ஊர்ல பெரிய பள்ளிக்கூடத்துல உன்னை ஆறாப்பம் சேர்க்க போறோம். ஆறாப்பம்? ஐயோ, என் கூட்டாளிகள் எல்லாம் விட்டுலாம் நான் போக மாட்டேமா. பள்ளிக்கூடம் முடிச்சுன்னா என்ன ஓடிக்கிட்டு இருக்க? போப்பா, நான் போக மாட்டேன். போக மாட்டேன். உங்களோட தைரியம் தான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். என் கூட்டாளிகள் எல்லாம் விட்டு நான் போக மாட்டேன். அதுவும் பக்கத்தூருக்கு போனோம். ஓ, கூட்டாளிகள் விட்டு பள்ளிக்கூடம் போக மாட்டீங்க நீங்க? அப்படியா? என்னையவே கீழே வைக்கிறா நீ? நான் போக மாட்டேன்ப்பா.
போக மாட்டேன். இவ்வளோ சொல்லி நீ போக மாட்டேன்னா பெரிய பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்க கூட்டாளிங்க எல்லாம் விட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இங்க உங்களுக்கு புது கூட்டாளிங்க கிடைப்பாங்க. சரியா? எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒத்துமையா விளையாடணும், ஒத்துமையா படிக்கணும். சரியா? சரி. அரசாங்கம் ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் நோட் புத்தகம் கொடுத்துருக்கு. யாரெல்லாம் ஏழை பிள்ளைங்க கை தூக்குங்க. எல்லாம் வரிசையா வாங்க. நல்லா படிக்கணும். சரிங்க டீச்சர், குறும்பு பண்ணக்கூடாது. நல்லா படிக்கணும். சரி, இன்னைக்கு முதல் நாள், அதனால எல்லாரும் ஒரு பாட்டோட ஆரம்பிப்போமா? எல்லாரும் தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. டீச்சர், தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. டீச்சர்மா. டீச்சர் டீச்சர் ரெடி அத வந்துட்டாங்க டீச்சர். யாரு யார் நீங்க? என் புள்ள இங்க படிச்சா டீச்சர்மா, நான் பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். உங்க பையனா? வேலைக்கு வந்தனா அப்போ அப்படி கூடி போனேன். ஒரு கடையில உனக்கு பிடிக்கும் பாரு ஒரே உருண்டை நல்லா சாப்பிடணும்னியா, நல்லா சாப்பிடணும்யா. சாப்பிடணும் கேட்கல, டீச்சர் சொல்றதை கேட்டு நல்லா படிக்கணும் இல்லையா? நல்லா படிப்பேல, நல்லா படிக்கணும். பாரு அப்பா, பாரு அப்பா நல்லா படிக்காதனால தானே இப்படி கடந்து காடு கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க நல்லா படிச்சு அந்த காத்தாடிக்கு கீழே உட்காந்து நல்ல ஒரு வேலை பார்க்கணும் இல்லையா? சரியா? சரியா? நம்ம சேரியிலேயே நீதான் நல்லா படிச்சு நம்ம சேரி மக்கள் எல்லாம் காப்பாற்றணும். சரியாயா? நல்லா படிக்கணும் இல்லையா ராசா? நல்லா படி இல்லையா? ஓ தம்பி, டீச்சர் சொல்றதை கேட்டு நல்லா படிக்கணும்யா. சரியா? நல்லா படிக்கணும்னா ஒரே ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டியா? சரி 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 சரி. டீச்சரம்மா, என் பிள்ளைய எப்படியாவது நல்லா படிக்க வைக்க டீச்சரம்மா. எங்க சேரியிலேயே அவன் தான் 6வது போற படிக்கிறதுக்கு வெளியூருக்கு வந்திருக்கிறான். அவனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு ஒரு உத்தியோகத்துல போய் சேர்க்கணும்னு தான் டீச்சரம்மா யாரு. அவன் தான் டீச்சரம்மா படிச்சு எங்க சேரியில எல்லாத்தையும் பார்த்துக்கணும். டீச்சரம்மா, நீங்க என் தெய்வம் டீச்சரம்மா. நீங்க கவலைப்படாம போங்க, அவன் நல்லா படிப்பான், நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. போயிட்டு கவலைப்படாம தம்பி. ஏழை பிள்ளைங்களுக்குலாம் நோட்டு கொடுக்குறாங்க, கை தூக்குன்னு சொன்னல, நீ ஏன்பா கை தூக்கல?
எத்தனை முறை வேணாலும் கேளு, நான் சொல்லி தரேன். உனக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் கேளு, சரியா? பயப்படாம கேளு. என்ன? சரி, போ. இங்க இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு இருந்தானே சாமி கண்ணு, நான் தான் அது. இதுக்கு மேல கதையை நான் தான் தொடர போறேன். எங்க அப்பாவோட வார்த்தையும் இப்ப பாத்தீங்களா டீச்சர், அவங்க எனக்கு செஞ்ச உதவியும் தான் நான் இன்னைக்கு மிலிட்டரியில போய் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு காரணமே. நான் மிலிட்டரியில இருக்கும்போது பல முறை எங்க ஊருக்கு லெட்டர் போட்டேன், ஒரு தடவை கூட அதிலே வரல. இன்னைக்குதான் ஊருக்கு முதல் டைம் வந்திருக்கேன், போய் தான் பார்க்கணும் என்னாச்சுன்னு. பாப்போம். உட்காரு. என்ன ஒரே சத்தமா இருக்கு? அதானே என்னன்னு தெரியல, என்ன சத்தம்னு. இந்த அம்பேத்கர் வீட்டுல தான் சத்தமா இருக்குது. ஆமா, அங்க உம்ம நாட்டு நிகழ்ச்சி நடக்குதுப்பா. சரி 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 சரி, வாங்க போய் பார்க்கலாம். இரா கொஞ்ச நேரம் கழிச்சு போ. இங்க போறா. நம்ம சாமிக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேடா. நல்லா என்ன நல்லா என்ன. ஆமா, என்ன சொல்ல போலாம் திருப்பி வந்திருக்கிறா? சொல்லாம கொள்ளாமையா? டேய், நான் தான் அத்தனை தடவை லெட்டர் போட்டேனே ஊருக்கு வரேன்னு. லெட்டரா? ஒண்ணுமே வீடு வந்து சேரல. அம்மா, எந்த அட்ரஸ் போட்ட? அதான்டா எங்க வீட்டுக்கு தான், பாரதிதாசன் தெரு. உங்க வீடு கூட இருக்குது பாரதிதாசன் தெரு. அட போடா, நம்ம தான் என்ன சொல்லிட்டு தெரியுறோம். இந்த ஊர் உலகத்துக்கு நம்ம ஒன்றும் வேட்டவன காலனி பசங்க தானே. போர்டுல மட்டும்தான்டா பாரதியார் தெரு பாரதிதாசன் தெருன்னு பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்த வேட்டவன காலனி பசங்க. என்னடா சொல்றீங்க? சரி, நான் போனதுக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு? ஊர் நிலவரம் என்ன? எதுவும் மாறடா. நீ போனதுக்கு அப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடந்துருச்சுடா. ஆனா மிலிட்டரிக்கு போனதை பார்த்து நம்ம சேரியில நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாடா, ஒரு 4 கூரை வீடுக்கு ஒரு ஓட்டு வீடும், 10 ஓட்டு வீடுக்கு ஒரு மெத்த வீடும் வந்துருச்சு. படிச்சவன் தலையாரி வாத்தியாரு, ஏன் உன்னை பார்த்து மிலிட்டரி போனவன் கூட இப்ப மெத்த வீடு கட்டிட்டான். என்னடா மிலிட்டரி? என்னதான் இந்த மிலிட்டரி சட்டையை போட்டுட்டு துப்பாக்கி தூக்கிட்டு எல்லையில இருந்து நாட்டையே காத்தாலும் இன்னமும் நம்ம வேட்டவன காலனிக்குள்ள வந்தா என்ன சேரி பயிர் தான் சொல்றான். இன்னமும் என்னால ஊர் தெருவுக்குள்ள போக முடியாது. அங்க இருக்கிற டீ கடையில சமமா உட்காந்து ஒரே டம்ளர்ல டீ குடிக்க முடியாது. ஏன் நம்ம சிங்காரகுளத்து தண்ணியை குடிக்க முடியாது. இவ்வளவுக்கு அங்க எட்டி கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் விடுங்க. மல்லிகா கூட இருக்கா? இல்லடா. சரி, ஆனா நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பள்ளியா தாண்டா நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப கூட நம்ம அண்ணன் அம்பேத்கர் திடல்ல ஒரு பொம்மை நாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கான். எதுக்கு? நம்ம சிங்கார படத்துக்காக. டேய், வாங்க நாங்க போவோம். டேய், நீயே இப்பதான் ஊருக்கு வந்திருக்க, அதுக்குள்ள அங்க போகணும். வீட்டுக்கு போவாடா. டேய், வீடுலாம் அப்புறம் போய்க்கலாம். வாங்க, முதல்ல நமக்கு அதுதான் முக்கியம். சரி போவா. வாடா. எல்லாரும் வந்துடட்டும். வந்தாச்சுப்பா, வந்தாச்சு. ஆரம்பிங்க. மீசக்கார அண்ணன், பூவக்கார அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் கிள்ளாடியாமா? அதான் முதல் வருஷம் தொப்பையை தள்ளிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு, தெரியலையா? அப்ப சரி, ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு ஊர்ல கொஞ்சம் வந்தவங்களுக்கு வணக்கத்தை போட வேணாமா? அப்ப சரி, வணக்கத்தை போட்டுருவோம். வரும் சபையோர்களே வாலிபத்தின் தோழர்களே வணக்கங்கள் பல கோடி, சபை தனிலே வந்தனங்கள் பல கோடி. வரும் சபையோர்களே வாலிபத்தின்
பத்தின் தோழர்களே வணக்கங்கள் பல கோடி சபை தனிலே வந்தனங்கள் பல கோடி ஐயா வாடும் சபையோரே வயசுல பெரியோரே கூடும் சபையோரே குளத்துல பெரியோரே கூடும் சபையோரே குளத்துல பெரியோரே வந்தனம் பண்ண வந்தானோ வந்து தடமல வந்தானோ வந்தனம் பண்ண வந்தானோ வந்து தடமல வந்தானோ பிச்சி மலர் எடுத்து பெரியவர்களை கும்பிட்டோம் அள்ளி மலர் எடுத்து அத்தனை பேரையும் கும்பிட்டோம் மல்லிகை பூத்தூவி மாதர்களை கும்பிட்டோம் அங்கு கலந்திட வணக்கம் வருகுது சபையோர்களே அமுதகான ஒழிக்க போகுது அங்கு கலந்திட வணக்கம் வருகுது சபையோர்களே அமுதகான ஒழிக்க போகுது. என்ன தம்பி வணக்கத்தை போட்டாச்சு ஆரம்பமா கொஞ்சம் இருக்கு. ஆமா, என்ன கதை சொல்ல போறீங்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? மண்டையில இருக்கோம். அட நான் க்ளூ தரேன்பா. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இத திடல்னு சொல்லுவாங்க. ஆமா, அண்ணல் அம்பேத்கர் திடல்ல இருக்கோம். அண்ணல் அம்பேத்கர் பத்தி தான் நான் சொல்ல போறோம். அவரை பத்தி சொல்ல நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. எதை பத்தி சொல்ல போறீங்க? நிறைய இருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமான சௌதார் குல போராட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சௌதார் குலமா? அது எங்க இருக்கு? அது சவுகார் பேட்டையில இருக்கு. அட இல்ல கில்லடி மாமா, அது பம்பாய் பக்கத்துல இருக்கு. அங்க நம்மள மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த குளத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு ஆதிக்க மருத்துவம் தடுத்தாங்க. ஓ, நம்ம கிராமத்தோட ஒத்து போராட்டம் தான். நாமளும் சிங்கார குளம் தண்ணீர் குடிக்க போராட்டம் தானே இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, அதை ஏன் சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோம். இந்த கதையில நான் தான் ராமு, இவன் தான் சோமு. ஏய் சோமு, எங்கடா போற? இருடா, எனக்கு தாகமா இருக்கு. சௌதார் குளத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஐயோ, நம்ம அங்கெல்லாம் போக கூடாதுடா. எங்க அப்பா சொல்லிருக்காரு. வா வா. ஏன்டா போகக்கூடாது? தண்ணி தானே குடிக்க போறேன். யாரா அது? குளத்துக்குள்ள என்னடா பண்ண போற நீ? மாமா, தண்ணி குடிக்க போறேன் மாமா. என்ன மாமா? யாரு யாருக்குடா மாமா? அடியில கால வச்ச தடியால அடி வாங்க வைப்பேன். ஓடுறா ஓடு. சோமு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறான். என்னப்பா மகனே, ஏன்பா அழுகுற? என்னாச்சு? விளையாட போனோம் நாங்க கிள்ளி போறோம் கோலி. எங்க கிட்ட இருந்த பான தண்ணி முழுசும் காலி. குளத்து தண்ணிய போந்து குடிக்க தாண்டின ஒரு வேலி. அங்க வந்த மாமா சொன்னாரு முடிச்சுடுவேன் கோலி. ஐயோ, நான் தான் அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ப்பா. அப்ப ஏன்பா போற அந்த குளத்துக்கு? ஏமா போக கூடாது? தண்ணினா எல்லாருக்கும் பொதுதானே. அந்த கேள்வி அவங்களுக்கு அவங்க ஊருக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. அந்த கேள்விக்கு விடையாதான் வந்தாரு அவரு. யாரு அவரு? நீல கோட்டு சூட்டு போட்டு வந்தாரு நம்ம அண்ணன். நீல கோட்டு சூட்டு போட்டு வந்தாரு நம்ம அண்ணன். மக்கள் உரிமை என்று சொன்னால் செயலில் அவர் மின்னல். நானும் கீழே யாரும் இல்லையடா, இந்த அடிமை முறைய உடைத்தெறிய நானும் வந்தனடா. நீயும் மேல நானும் கீழே யாரும் இல்லையடா, இந்த அடிமை முறைய உடைத்தெறிய நானும் வந்தனடா. எத்தனை காலம் இப்படி இப்படி இறங்கி போவது, எத்தனை காலம் இப்படி இப்படி இறங்கி போவது. இந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த கூட்டம் சேருது, இந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த கூட்டம் சேருது. இந்த பக்கம் அம்பேத்கர் ஒரு கூட்டம் சேர்ந்த மாதிரி அந்த பக்கம் ஊரு கூட்டம் சேர்ந்துச்சு. அவங்க எல்லாம் குளத்துக்குள்ள இறங்குனா ஆகிடும் குளம் தீட்டு, ஆகிடும் குளம் தீட்டு. சேரி மக்கள் உள்ள வந்தா, சேரி மக்கள் உள்ள வந்தா ஓடணும் நம்ம கேட்டு, ஓடணும் நம்ம கேட்டு. அவங்க எல்லாம்
இருக்கவே கூடாது. ஆமா, நம்ம குளத்தோட புனிதத்தை மீட்டெடுத்தே ஆகணும். அதையும் மீறி இருக்குன்னா நம்ம யாகத்தை பண்ணி பூஜையை போட்டு நம்ம குளத்தோட புனிதத்தை மீட்டு எடுத்தே ஆகணும். ஆமா, என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயா, அவங்களுக்கு எதிரா நாம எப்படி? நாம யாருக்கும் எதிரானவங்க இல்லை. நமக்கான உரிமையை கேட்க போறோம், அவ்வளவுதான். ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் தான் மனித குலத்திற்கே உரியதான ஒன்று. ஒடுக்குமுறையை எதிர்த்து நின்றவங்க தான் இந்த வரலாறையே உருவாக்கணும். அனைவருக்கும் சம உரிமை வழங்குறது தான் நம்ம சமுதாயத்தோட நியாயமானது. மனசை மாத்தாம இந்த சமூகத்தை மாற்றுவோம். சரியா? போராடுவோம். ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அம்பேத்கர் குளத்துல இறங்கி தண்ணியை குடிச்சு அவங்களையும் குடிக்க வச்சாரு. இந்த விஷயம் இந்த பக்கம் இருக்கிற மக்களை இன்னும் கோபப்படுத்துச்சு. அவங்க வந்தா தீட்டு, அவங்க பார்த்தா தீட்டு, அவங்க எல்லாம் தீட்டு, நாம போனோம் போட்டு. அவங்க எல்லாரும் நம்ம குளத்துல இறங்கி நம்ம குளத்தையே மாசுபடுத்திட்டாங்க. ஆமா, எப்படியாவது குளத்தை மீட்டெடுத்தே ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணி யாகத்தை நடத்தி நம்ம குளத்தோட புனிதத்தை மீட்டு எடுத்தே ஆகணும். எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணிட்டா அந்த குளம் புனிதமாயிடும்னு நம்பினாங்க. அதே மாதிரி பூஜையும் பண்றாங்க. அம்பேத்கர் மக்களை கூட்டிட்டு மறுபடியும் குளத்துல இறங்கி அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்குள்ள வரப்போறதா செய்தி வந்ததும் அதை கேட்டு அதிர்ச்சியாகி எல்லாரும் அவங்களை தடுத்து நிறுத்தி கோர்ட்டுக்கு போனாங்க. மக்களோட இடைவிடாத 10 வருட கடும் போராட்டத்துக்கு அப்புறம் நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்துச்சு. அந்த குளம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு தீர்ப்பு வந்துச்சு. போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. போராட்ட மக்களுக்கு நீதி கிடைச்சிச்சு. எல்லாரும் கதையை கேட்டீங்களா? நம்ம ஊர் கதை மாதிரியே இருக்குல்ல. சவுதார் குளத்துல அண்ணல் அம்பேத்கர் போராடினாரு மக்களுக்காக. ஆனா எல்லா இடத்துக்கும் அவரே வரமாட்டாரு. நம்ம தான் நமக்கான உரிமையை மீட்டெடுத்தாகணும். ஆகாயம், நிலம், காற்று இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. அதே மாதிரிதான் தண்ணியும். இந்த தண்ணியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அதை யாராவது தர மறுத்தாங்கன்னா அதுக்காக நம்ம போராடணும். இப்படிதான் முந்தைய சமூகத்துல சில பேரு நெருப்ப தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடினாங்க. மத்தவங்க உபயோகப்படுத்தணும்னா அவங்ககிட்ட போய் கையின்ற நிலைமை இருந்துச்சு. பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நெருப்பு எல்லாருக்கும் பொதுவானதா மாறிச்சு. அதே மாதிரிதான் சிங்கார குளத்து தண்ணியும். இது எல்லாருக்கும் பொதுவானதா மாத்தணும்னா நாம தான் இறங்கி போராடணும். நாங்க எல்லாம் சேர்ந்து போராட போறோம். நீங்களே சேர்ந்து போராடுங்க. போராடுவோமா? போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா? இதையே காணவன் யாரும் மனிதனா? இங்கே போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா? இதையே காணவன் யாரும் மனிதனா? இனம் போராடியே உன்னை பாடாதவன், உலகம் காணாதவன் போர் வாழும் நிலை ஏனையா? போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா? இதையே காதவன் யாரும் மனிதனா? மனக்கிது தேன் மனக்கிது குடமுடவாய் பேச்சிலே ஊர் மனதில் ஊன் விழுகிற காட்சியடா நாட்டிலே தென்கடியதான் வலியன யார் இருப்பார் வீட்டிலே தாமருந்தன வலி குறைந்திட கால் நடத்திடும் ரோட்டிலே கடலில் அவர் செயலென தெய்வத்தின் மேல் நிந்தனை எது சரி என எது தவறென அறிவதன்றோ சிந்தனை எது சரி என எது தவறென அறிவதன்றோ சிந்தனை போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா? இதையே காதவன்
என்றால் வாழ்க்கையா இதையே காதவன் யார் மனிதனா இளம் போராடியே உன்னை பாடாதவன் உலகம் காணாதவன் போல் வாழும் நிலையே போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா இதையே காதவன் யார் மனிதனா போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா அன்னைக்கு மல்லிகாவோட பொம்மலாட்டத்தை பார்த்துட்டு வேத தெருக்காரங்களும் எங்க தெருக்காரங்களும் நிறைய பேர் சேர்ந்து போராட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு சொல்ற. வேதக்கார தெருல இருந்து யாரும் போராட்டத்துக்கு வரலையா? டேய் நேத்து தானடா எல்லாரும் வரனாங்க, இப்ப என்னாச்சு? அது என்னன்னு தெரியலடா, திடீர்னு பின்னாங்கிட்டாடா. எனக்கு என்ன பயனா, இந்த விஷயம் தெரிஞ்சு அப்புறம் நம்ம காலனி ஆட்களும். டேய் அது மட்டும் நடந்துட விடக்கூடாதுடா. நம்ம போய் இப்பவே ஃபாதரை பார்த்து பேசிட்டு வந்துருவோம். ஆமா கண்டிப்பா. ஃபாதரே வந்துட்டாரா? எங்க நீங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கலாம் தான் நாங்களே வந்தோம். நானே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. எங்க தெருக்காரங்க உங்க போராட்டத்துல கலந்துக்காரு. அதை நான் சொல்லிட்டு போறேன்னா ஃபாதர், பிரச்சனை நம்ம ரெண்டு தெருவுக்கும் சேர்த்து தானே ஃபாதர். இல்ல அதெல்லாம் வெளிப்பட்டு வர இத எங்க தெருவுல வந்து அமைதியா இருக்கும், அமைதி குறைஞ்சிரும். அது வேண்டாம் ஃபாதர். ஒன்னா சேர்ந்து போராடினா தானே ஃபாதர் நமக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும். இல்லப்பா, இந்த தெரு நான் சமாதானம் தேவையில்லாம இந்த தண்ணீர் போராட்டம் அது இது நினைச்சு அதனால கொஞ்சம் பிடிக்கல. ஆனா நான் வரல, சொல்றாங்க நான் வந்தேன். சரியா? அடுத்த ஃபாதர் 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 டேய், இந்த விஷயம் நம்ம தெருக்காரங்களுக்கு தெரிஞ்சா அவங்களும் பின்வாங்கிறாங்க. நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு ராத்திரி ஆரியாத்தா கோயில் மேடையில் யாரையும் படுக்க வர வேணாம்னு சொல்லு. சரி, அதை நாங்க பார்த்து வரோம். கூட நிக்க ஆளுன்னா தனியா தான் நிக்கணும். என்ன சொல்ற? தெரு ஆளுங்க ஆளுங்க போராட்டத்துக்கு வரலையா? அது நம்ம தெரு ஆளுங்க தெரிஞ்சா அவங்களும் வராம போயிருவாங்க தான் தனியா உட்காந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்குமா? அப்ப நம்ம திட்டம் நம்ம விருதுல நிமிராதா? நிமிரும். கட்டாயம் நம்ம சமூகம் நிமிரும். எல்லாத்துக்கும் ஒரு தீவு இருக்கு. ஆனா எங்க பாடு இருக்கே ரொம்ப மோசமானது. தண்ணிக்காக லோலோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. கண்ணுக்கு எட்ட தூரத்துல சிங்கார குளம் இருந்தோம், அங்க தண்ணி எடுக்க முடியல. இதுக்காக 4 ஊர் தாண்டி போய் தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு சுமந்து சுமந்து எங்க இடுப்பு உடம்பே வளைஞ்சு கிடக்குது. ஆனா தாகம் தீந்த பாடல. எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணியில தான் உயிர் உருவாகுதுன்னு. ஆனா இங்க நம்ம சனங்கள் தண்ணிக்காக செத்துட்டு இருக்காங்க தனம் தனம். சிங்கார குளத்துல ஒரு நாய் நக்கி குடிக்கலாம் தண்ணிய, ஆனா நம்ம குடிச்சா அது தீட்டாயிடும். தோஷம் கழிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில நேரம் உயிரே எடுப்பாங்க.
இதெல்லாம் மாத்தணும்னா கூடிய சீக்கிரமே நம்ம போராட்டத்தை துவங்கணும். ஆமா துவங்கணும். ஆனா கூட நின்று போராடதான் ஆள் இல்லை. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருப்பேன். போராட்டம் கண்டிப்பா நடக்கும். சொல்ற மாதிரி நடந்தா எல்லாம் சரிதான். நாம தான் தலைமுறையா அந்த குளத்துல வந்து தண்ணி குடிச்சது. நம்ம பிள்ளையாவது ஒரு கை தண்ணி எடுத்து அந்த சிங்கார குளத்துல வந்து குடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த போராட்டத்தை தொடங்கணும். கவலைப்படாத, கண்டிப்பா எல்லாமே சரியா நடக்கும். சிங்கார குளத்து தண்ணி நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். எப்படியாவது அதை நடத்தி காட்டுவேன். மல்லிகா கொடுத்த தைரியத்துல திட்டமிட்டபடியே எல்லாம் நடக்கும்னு ஒரு தெம்பு வந்துச்சு. அதனால குளத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு எல்லாரும் கோயில் மேடையில படுத்திருந்தோம். மறுநாள் என்ன நடக்கும்ன்ற பதட்டத்துல எனக்கு தூக்கமே வரல. நான் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் போய் சும்மா படுத்திருந்தேன். அப்பதான் தூரத்துல இருந்து எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரு என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன ஊர்த்திருக்காருண்ணே இந்நேரம் ரெண்டு பக்கம் வந்திருக்கீங்க? சிங்கார கொடுத்துல ஏதோ பொண்ணு செத்து மதக்குறியா? உங்க தெருக்கார பொண்ணு வருதா தெரியுது. எங்க தெருக்கார பொண்ணு நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பொண்ணு கூட்டிட்டு பாரு எடுக்கல. ஏய் என்னப்பா சொல்றாங்க? ஏய் அந்த தண்ணி கம்பெனி ரெடியா வைங்க. சொல்லுப்பா உண்மையிலே வரக்கூடாது தெரியுப்பா. மக்கள் எல்லாம் ஆயுதங்களோட ஒன்னா கிளம்பினாங்க. பொம்பளைங்களை கட்டுப்படுத்த முடியல. அவங்களும் பின்னாடியே ஓடி வந்துட்டாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஊரே சிங்காரக்கோள கரையில தான் நின்றுட்டு இருந்துச்சு. அவங்க பக்கத்துல போக போக அதிர்ச்சியும் பயமும் காத்துல அலமோதிச்சு. வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்காத திகில் எங்க மனசெல்லாம் கவச்சு. உங்களை வரணும்னு சொல்லி சொன்னப்பா. சொல்லிட்டானே வந்தேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தானே மல்லிகை குளத்துல இறங்கலான்னு சொன்னேன். இப்ப என்ன விட்டுட்டு நீ மட்டும் வந்துக்கிட்டு
ஒரு தலைமுறை கணமாய் மல்லிகாவின் பிணம் கனத்தது. மல்லிகா என்பவன் சிங்காரகுளம் என்கின்ற அந்த குளத்தின் நீரை எடுப்பதற்கான ஒரு மகத்தான போராளியாக நம் கண் முன்னே விரிந்திருக்கிறார். இன்றைக்கு கேட்பாளருக்கு கிடக்கின்ற சிங்காரகுளம் அன்றைக்கு அவ்வளவு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. சிங்காரகுளம் கேட்பாளருக்கு கிடக்கலாம், ஆனால் மல்லிகாவின் கதையும் வாழ்வும் கேட்பாளருக்கு கிடக்க விடமாட்டோம் என்று சொல்லி அதை தன் எழுத்தில் ஆவணப்படுத்தியிருக்கிற எழுத்தாளர் அண்ணன் பவா சலதுரை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சமிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2.5 நிமிடம் ரீல்ஸ் பார்த்து பழகிவிட்ட தலைமுறை நாம 2.5 நிமிஷத்துக்கு மேல இன்னொரு ரீல்ஸ் நாம தள்ளிக்கிட்டே இருக்கோம். இந்த சூழல்ல இவ்வளவு பொறுமையா இந்த நாடகம் நடந்திருக்கிறது. இந்த நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. இதை நாடகமாக ஆக்கம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த அண்ணன் எழுத்தாளர் பவா சலதுரை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாடகம் குறித்து தெலுங்கு மொழியில் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்ற எழுத்தாளர் ஜில்லாலே பாலாஜி அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய அன்புடன் அழைக்கின்றோம்.